ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமுள்ளி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சண்முகம் அபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ நம்ம சரளா பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. ஆரத்தி எடுக்க சொல்லியுமே அவங்க எடுக்காமல் உள்ளே போயிட்டு ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காங்க. உடனே நம்ம அபி இருந்துட்டு ஆரத்தியெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணா, வாண்ணா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு உள்ளே வராங்க. ஸோ நம்ம சரளா அவ்வளோ ஒரு கோவமாக இருக்காங்க. சண்முகம் இருந்துட்டு, ஏன் சரளா, ஏன் இப்படி முகத்தை காட்டுற? அபி எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து மீண்டு வந்திருக்கா. உயிர் போய் மறு உயிர் வந்த கணக்கு தானே. ஏன் இப்படி நீ முகத்தை காட்டுற அவகிட்ட? பாவம் இல்லை அபி அப்படி சொல்லிட்டு. ஏங்க, அவளா பாவம்? அவளால் நம்ம எல்லாரும் தாங்க பாவம். அவளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே நம்ம தலையில் வந்து வெடிஞ்சிரு போல. இங்கே பாருங்க, இதுக்கப்புறமெல்லாம் நான் இவளை வீட்டுக்குள்ளெல்லாம் சேர்த்த மாட்டேங்க அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சரளா பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. ஏன்னா நம்ம அபிக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதே சமயம் கர்ணாவால் எப்போ என்ன நடக்கும்னே யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலில் தான் நம்ம அபி வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அபியால் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பதட்டம் வந்து நம்ம சரளாவுக்கு நிறைய இருக்குது. ஸோ அந்த ஒரு பயத்தினால தான் அபியை வீட்டுக்குள்ளே சேர்க்கறதுக்கே இங்கே நம்ம சரளா யோசிக்கிறாங்க. ஆனால் சண்முகத்துக்கு ஒரே தவிப்பாக இருக்குது. தன்னோட கூட பிறந்த தங்கச்சி இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிலமையில இருக்காளே, அவளுக்கு நம்ம எப்போவுமே அடைக்கலமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் இப்போது குண்டடிப்பட்டு நம்ம அபி அதாவது உயிர் பொழைச்சி அதாவது செத்து போயிருப்பாங்க. ஸோ மீண்டும் மறு உயிர் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ அபிக்கு நம்ம தானே ஆறுதலாக இருக்கணும். ஆனால் சரளா இப்படி பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்ற ஒரு கஷ்டம் நிறையவே இருக்குது நம்ம சண்முகத்துக்கு. இங்கே பாரு சரளா, உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு அபி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சம்மதி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சரளா இருந்துட்டு, கண்டிப்பாக என்னால் முடியாதுங்க, இவளால் நமக்கு பட்ட கஷ்டம் எல்லாமே போதுங்க, நமக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, அவங்களோட எதிர்காலத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவளுக்கு வர பிரச்சனை எல்லாமே நமக்கும் சேர்த்து தாங்க வரும். எப்போ என்ன நடக்கும்னு எதுவுமே தெரியாது. இவளால் நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நமக்கோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் என்னங்க பண்ணுவோம்? யாரை கேட்டோம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம முன்னாடியே சூதானமாயிக்கிறது, உஷாராக இருக்கிறது நமக்கு தாங்க நல்லது. இவன் நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. உடனே நம்ம அப்படி இருந்துட்டு, அண்ணா எனக்காக உங்களுக்குள்ளே சண்டை வேண்டாம். என்னால் வர பிரச்சனைகளை கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியாது. எனக்கு நிறைய பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்குது. ஸோ எனக்கு வர ஆபத்து உங்களை எதுவுமே பாதிச்சிடக்கூடவே கூடாது. நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்லண்ணா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக குடும்ப குட்டியாக இருந்தீங்க, அதுவே எனக்கு போதும். நானும் சுடரும் வேறு எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிக்கிறோம். அண்ணா எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கண்ணா. அண்ணி நீங்கள் கோவப்படாதீங்க அண்ணி, நான் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் அண்ணன் கூட மட்டும் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சுடர், தியா, தருண் இவங்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுடருக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. தன்னோட மாமா ஃபேமிலி கூடமே இருக்கணும், அதே சமயம் தன்னோட அம்மாவுமே கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம சுடருக்கு. ஸோ இப்போது உடனே நம்ம சண்முகம் இருந்துட்டு, அபி இந்த வீடே உன்னோட இதுதான், அப்படி இருக்கிறப்போ நீ வேறு வீடு பார்த்துட்டு போகிறன்ற, அதெல்லாம் இல்லை, நீ இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சண்முகம் விடவும் உடனே சரளாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. போயிட்டு பீரோவில் இருந்த வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து நம்ம சண்முகம் முகத்துலேயே விட்டுறாங்க. ஸோ சண்முகத்துக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. சரளா இதவே பெரிய பிரச்சனையாக பண்ணிடுவாளோ அப்படின்னு ஒரு பதட்டமும் நிறைய இருக்குது. உடனே நம்ம அபிக்குமே ரொம்ப பதட்டப்படுறாங்க, ஏதாவது பிரச்சனை பெருசாகிடுமோன்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம அப்படி இருந்துட்டு, அண்ணா ஏண்ணா எதுக்காக இப்படியெல்லாம் நீங்கள் வார்த்தையை விடுறீங்க? இது உங்களுக்கான வீடுனா என்னால் நீங்கள் எவ்வளவோ இழந்துட்டீங்க. அதுக்கு நான் ஒரே உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா இந்த வீட்டை உங்கள் பேருக்கு எழுதி வைக்கிறதா தான் நான் அப்போவே சொன்னேன். தயவு செஞ்சு இந்த வீட்டு பிரச்சனை எடுக்காதீங்க. இந்த வீடு உங்களுக்கானது. இந்த வீட்டை கேட்டு நான் என்றைக்குமே வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன்னா. தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காமல் இருங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு அபி, நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, கண்டிப்பாக உன்னை நான் அனுப்பவும் மாட்டேன். உன்னை பிரிஞ்சு நான் எப்படி அப்படி இருக்கிறது? நீ சந்தோஷமாக எங்கேயோ ஒன்று இருந்த அப்படின்னா கூட மனசை தேத்திக்கிட்டு இருந்துருவேன். ஆனால் ரொம்ப கஷ்டத்துலேயும் பெரிய பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உன்னை எப்படி நான் தனியாக விட முடியும்? இல்லை அபி, கண்டிப்பாக நான் உன்னை இங்கேருந்து போக விட மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ சுடருமே, மாமா நானும் அம்மாவும் உங்கள் கூடவே இருக்கும், அத்தை, தியா, தருண், நீங்கன்னு சொல்லிட்டு இப்படி எல்லார் கூடயும் இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை
ஆசையாக இருக்குது மாமா, தயவு செஞ்சு என்னை மட்டும் என்னையும் அம்முவையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க, நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து சொல்கிறாங்க. உடனே சரளா இருந்துட்டு ஆமாம் ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக தான் நீங்கள் இருப்பீங்க, ஆனால் எங்களால் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியுமா? தலைக்கு மேலே உன் அம்மா பிரச்சனையை இழுத்துட்டு வரா, உன் அம்மா மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, உங்களை மாதிரி ஆட்களை வீட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இங்கே பாருடி, உன் அம்மாவை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு பேச வராங்க. ஓ, நீங்கள் வந்துடுவீங்களே, இந்த வீடு அபியோடுது, அபி மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களே, பரவாயில்ல, நீங்களும் இந்த அபியும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க, நானும் என் பிள்ளையும் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம், தயவு செஞ்சு ஆளை விடுங்க, தியா தருண் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை கேட்டு நம்ம அபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அண்ணி, இப்படி ஒரு முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, உங்களுக்குள்ள என்னால் பிரச்சனை வேண்டவே வேண்டாம், தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டில் இருங்க, நானும் சுடரும் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம், ப்ளீஸ் அண்ணி, தயவு செஞ்சு இதை பெரிய பிரச்சனையை ஆக்காதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே இங்கே நம்ம சரளா இருந்துட்டு இங்கே பாரு அபி, இதுக்கப்புறமெல்லாம் இதை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டே என்னால் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உன்னால் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிட்டோம், அப்போ திறந்து இப்போ வரைக்கும் உன்னால் மட்டும்தான் நாங்கள் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு எங்கள் குழந்தைங்கள படிக்க வச்சுக்கமா, வீட்டை செலவை பார்க்குறதுக்கு டெய்லர் மிஷினில் உட்காந்து அந்த மனுஷன் வேலை செஞ்சாங்களா, இப்படி தான் எங்களோட பொழுது வந்து விடிஞ்சிக்கிட்டு இருந்தது, ஆனால் நீ வந்த பிரச்சனையும் கூடவே சேர்ந்து வந்துருச்சு, ஒவ்வொரு நாளும் புதுசாக பிரச்சனையை கொண்டு வர்றது தான் உன்னுடைய வேலையே, இப்படியே காலம் ஃபுல்லாக இருந்தால் நாங்கள் எப்படி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது, எங்கள் பிள்ளைங்களை எப்படி நாங்கள் படித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வர்றது, எங்கள் பாரு அபி, இதெல்லாம் செட்டே ஆகாது, ஏங்க நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருங்க, உங்கள் பாச மலர் தங்கச்சி தான் உங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் தங்கச்சி கூடவே இருங்க, நானும் என் பிள்ளைங்களும் எங்கேயாவது எக்கேடாதான் கெட்டு போகிறோம், எங்களை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லைல்ல, அபி மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே, அபி தான் உலகம் உயிர் எல்லாமே, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காகங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் தங்கச்சிக்காகவே நீங்கள் உருகி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ல அப்படின்னலாம் இங்கே நம்ம செல்லாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ நம்ம சண்முகம் அப்போ அந்த ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அபியும் நம்ம கூட இருக்கணும், சரளா தியா தருண் இவங்க எல்லாருமே நம்ம கூட இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன வழி அப்படின்றத மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. ஸோ சரளாவை சமாதானப்படுத்துறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு சரளா காலில் கூட விழுற சரளா தயவு செஞ்சு அப்படியே மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட சொல்கிறாத, அதே சமயம் நீயும் இந்த வீட்டை விட்டு போயிடாத, நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் சரளா, ப்ளீஸ் சரளா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. எங்கள் காலெல்லாம் எதுக்காக விழுறீங்க, உடனே நம்ம அப்படி இருந்துட்டு அண்ணா என்னண்ணா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்முகம் இருந்துட்டு அப்படி இது சரளா ப்ளீஸா சரளா, தயவு செஞ்சு அபி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சம்மதி அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்காகங்க சம்மதிக்கணும், அதான் அபியோட வீடு தானே, அவள் இருந்துட்டு போகிறா, நான் போகிறேங்க அப்படி சொல்லிட்டு, ப்ளீஸ் சரளா தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, உன் காலில் விழுந்து கூட உன் மனசு இலகலையா அப்படி சொல்லிட்டு இப்போது நம்ம சரளா யோசிக்கிறாங்க. சரிங்க எந்திரிங்க, காலெல்லாம் எதுக்காக விழுகுறீங்க, இங்கே பாருங்கள், அபி இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, என்ன பெரிய குண்டை தூக்கி போட போகிறாளோ அப்படின்னு தான் நம்ம சண்முகம் வந்து நினைக்கிறாரு. ஸோ உடனே இங்கே சரளா இருந்துட்டு சொல்கிறாங்க, இவ இந்த வீட்டில் இருக்கட்டும், ஆனால் இவளும் இந்த சுடரும் இவங்க 2 பேரும் உங்கள் கூடயோ தியா கூடயோ தருண் கூடயோ ஏன் நம்ம யார் கூடயுமே அவங்க பேசவே கூடாது, அவங்க வேலை என்னமோ அவங்க மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும், அதே சமயம் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா தியா தருண் படிக்கிற ஸ்கூலில் இந்த சுடர் படிக்கவே கூடாது அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்ட சுடருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. உடனே சண்முகத்துக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சரளா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, சுடர் படிக்கலைன்னா என்ன பண்ண முடியும், சுடர் படிக்கட்டுங்க, வேறு ஏதாவது ஸ்கூலில் படிக்க வைங்க, என் பிள்ளைங்க போகிற ஸ்கூலில் சுடர் போனா அப்படின்னா அவள் கூட இருக்கிறதுனால என் பிள்ளைங்களுக்கும் ஏதாவது பேராபத்து வர நிறைய வாய்ப்பு இருக்குது, இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும், அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேரும் வீட்டில் இருக்கவே கூடாது அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம சண்முகத்துக்கு வேறு வழியே இல்லை. ஸோ ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபியும் சுடர் வந்து ஒரு சிவன் சாமி மண்ணில் செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அடிக்கடிக்கு அங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க இல்லையா, அங்கே வந்து நம்ம அபியும் சுடரும் 2 பேருமா உட்காண்ட்ருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே சாமியை பார்த்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. சுடர் இருந்துட்டு, அம்மோ இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அம்மோ, நீங்கள் சீக்கிரமாகவே ஜெயிலில் விட்டு வந்துடுவீங்க, நீங்கள் நான் மாமா தியா தருண்
தருண் அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்வோம் நினச்சேன் நான். ஆனால் அது எதுவுமே இப்போ நடக்கல அம்மு. இந்த வீட்டில் இருக்கிறோம், ஆனால் மாமா கூடயும் தியா கூடயும் தருண் கூட அத்தை கூடலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தை சொல்லிட்டாங்களே. அவங்க கூடலாம் பேசாமல் எப்படி அம்மோ நம்ம இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் என்னை ஸ்கூலுக்குமே அவங்க கூட ஒன்று சேர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அம்மோ. ஏன் அம்மோ நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அம்மோ. எல்லார் வாழ்க்கையிலுமே இப்படி தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமா அம்மோ? எல்லாருமே வாழ்க்கையை அப்படியே போராடி தான் வாழ்கிறாங்களா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து பயங்கரமாக அழுகையோடு கேட்குறாங்க. உடனே நம்ம அம்மு இருந்துட்டு, அதாவது அபி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், எல்லாருமே இப்படி வாழ்கிறாங்களான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய பேர் குடும்பமாக அப்படியே ஒரு சின்ன குருவி கூடு மாதிரி அவங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னமோ போன ஜென்மத்தில் நான் மிகப்பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் போல். அதனால தான் நான் பண்ண பாவத்தினால நீயும் என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ மட்டும் இல்லை, என் அண்ணன் குடும்பமும் சேர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு தான் இந்த பிரச்சனையெல்லாம் தீரும்னு தெரியல சுடர். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் தீரும். நம்மளும் மற்றவங்கள மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அழகான குருவி கூடு மாதிரி நம்ம வாழ்வோம் சுடர். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. என்ன ஒன்று, நான் பண்ண ஒரே ஒரு தப்பு கல்யாணம் பண்ணது, வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் நான் அவனை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு போனது தான் மிகப்பெரிய தப்பு. அந்த ஒரே ஒரு பாவம் பண்ணதுனால தான் இன்னைக்கு நான், நீ, அண்ணன் குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒட்டுமொத்த பேருமே நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சுடருமே அபியோட கண்ணில் தண்ணி வருது. ஸோ அதை எல்லாமே தொடச்சி விடுறாங்க. கவலைப்படாதீங்க அம்மோ, சீக்கிரமாகவே எல்லா பிரச்சனையுமே சரியாகும். என்ன ஒன்று, மாமா கூட பேசக்கூடாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்க. இதை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. மாமா கூட பேசாமல் எப்படி அம்மோ இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பயங்கர அழுகையோடு சொல்கிறாங்க. இப்போது மறுநாள் காலையில் நம்ம தியாவும் தருணும் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. தருணுக்கு ஒரே தவிப்பாக இருக்குது. சுடர் கூட எப்போவுமே க்ளோஸாக இருப்பாங்க நம்ம தருண். ஸோ சுடரோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சுடரோட முகம் வாடி போயிருக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் தியா தருண் கூட போகிறதுனா சுடருக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸ்கூலுக்கும் போகக்கூடாதுன்னு சரளா சொன்னதுனால இப்போது இங்கே நம்ம சுடர் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்காங்க. நம்ம தருணுக்குமே சுடரை கூட கூட்டிகிட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது. இப்போது சுடருக்காக நம்ம தருண் சரளா கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க. கிச்சனில் சரளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தருண் இருந்துட்டு, அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா, நீங்கள் அத்தை கூடயும் சுடர் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. அது கூட ஓகே தாம்மா, கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் சுடரை மட்டும் எங்கள் கூட ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுமா. தயவு செஞ்சு சுடர் எங்கள் கூட வரட்டும்மா, அவளும் படிக்கட்டும்மா. அவளுக்கு ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாவம்மா, அவளை அப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தருண் சுடருக்காக பேசுவோம். சரளாவுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருடா, சும்மா அதிக பிசங்கி தனமாக பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா அவ்வளோதான். ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குற வழியை மட்டும் பாரு. தேவையில்லாமல் எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சுடரும் அபியும் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். நம்ம அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வச்சா மட்டும்தான் நம்மளோட லைஃப்மே நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தருண்கிட்டேயும் தியாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. ஸோ தருணும் தியாவோ ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. சுடருக்கு ஒரே தவிப்பாக இருக்குது, ஸ்கூலுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுடருக்கு இந்த கஷ்டத்தை எதையுமே தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம வெற்றியை பார்த்து பேசுகிறதுக்காக ஒரு கோவிலுக்கு தான் போகிறாங்க. ஸோ வெற்றியும் வெற்றியோட ஃப்ரெண்ட் புலியும் வராங்க. ஸோ சுடரை பார்த்த உடனே நம்ம வெற்றி இருந்துட்டு, ஏன் சுடர் முகம்லாம் வாடி போயிருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சுடர் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர், என்னம்மா, என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி நீ அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுடர் இருந்துட்டு, கேப்டன், வீட்டில் பெரிய பிரச்சனை. அம்முவை அந்த யாரோ ஒரு திருடன் அம்முவை சுட்டுட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அம்மு ரொம்ப கஷ்டப்பட்டு உயிருக்கு போராடி ஒரு வழியாக உயிர் பொழைச்சாங்க. எனக்குமே அப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பரோலுக்குமே அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ 6 மாதத்துக்கு ஜட்ஜ் ஐயா வந்து பரோல் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரோல் கொடுத்துடணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அத்தை என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா. எங்களுக்குன்னு யாருமே இல்லை கேப்டன், நாங்கள் அனாதை கேப்டன்.
கேப்டன், வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே பேசக்கூடாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்க. யாருமே இல்லாமல் நானும் அம்மாவும் அனாதை மாதிரி இருக்கோம் கேப்டன் அப்படி சொல்லிட்டு சுடர் சொல்லவும், இதை கேட்ட நம்ம வெற்றிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அதே சமயம் ரொம்பவே கண் கலங்கிடுறாங்க. என்ன சொல்கிற சுடர் அப்படி சொல்லிட்டு. ஆமாம் கேப்டன், எங்களுக்குன்னு யாருமே இல்லை, போச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. என்னால் ஸ்கூலுக்கு கூட தியாதரன் கூட போக முடியல கேப்டன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுகையோடு சொல்லவும், நம்ம வெற்றிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உடனே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன கேப்டன், என்னுடைய கதையை கேட்டு உங்களுக்கு அழுகையாக வருதா அப்படி சொல்லிட்டு. இப்போது நம்ம வெற்றி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சுடர் நீ என் பொண்ணுடா, நீ இப்படி அழுகிறத பார்த்து என்னால் தாங்கிக்கவே முடியல. அதையும் தாண்டி நாங்கள் அனாதையாக இருக்கோன்ற ஒரு வார்த்தையை சொன்ன பாரு சுடர், கண்டிப்பாக இந்த வார்த்தையை என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உடனே நம்ம சுடரை தன்னோட நெஞ்சில் சாய்ச்சிக்கிட்டு தலையில் தட்டி கொடுத்து, இங்கே பாரு சுடர், நீ கவலைப்படாத, நீங்கள் 2 பேரும் அனாதை கிடையாது, உங்களுக்கும் ஒரு உறவு இருக்குது, அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி சொல்ல வராங்க. உடனே இங்கே நம்ம புலி இருந்துட்டு, வேண்டாம் வெற்றி, நீ அப்பான்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சுடர் உன்னை வெறுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணுறாங்க. ஸோ வெற்றிக்கு சொல்லாமலும் இருக்க முடியல. இல்லை புலி, என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. சுடர், நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த விஷயத்த நீ அதாவது கேட்ட அப்படின்னா அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லை கஷ்டத்தை கொடுக்குமானா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நிமிஷம் இந்த விஷயத்த உனக்கு சொல்லணும்னு எனக்கு மனசெல்லாம் தவிக்குது அப்படி சொல்லிட்டு. என்ன கேப்டன், என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு. இங்கே பாரு சுடர், நீ அனாதை கிடையாது, உன் அப்பா நான் இருக்கேன் உனக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தில் இங்கே நம்ம வெற்றி தான் தான் சுடரோட அப்பா அப்படிங்கிற விஷயத்த சுடர்கிட்ட சொல்லியாச்சு. சுடருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன கேப்டன், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தான் என்னுடைய அப்பாவா? இங்கே பாருங்கள் கேப்டன், சும்மா விளையாடாதீங்க. நான் இப்படி கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் தான் அப்பான்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு அப்பானாவே சுத்தமாக பிடிக்காது கேப்டன். இன்னைக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நானும் அம்மாவும் அப்படின்னா அதுக்கு என் அப்பா தான் காரணம். என் அப்பா மட்டும் இருந்திருந்தா, என் அப்பா எங்கள் கூட இருந்திருந்தா நாங்கள்லாம் இப்படி கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம், அனாதை மாதிரி நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் சொல்கிறாங்க. உடனே நம்ம வெற்றி இருந்துட்டு, சுடர், நான் சொல்கிறது தான் உண்மை சுடர், அபியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நான் தான். ஏதோ ஒரு பிரச்சனையால் அதாவது உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு, உயிராக நினச்ச ஃப்ரெண்டு கருணாவோட ஒய்ஃபை உன் அம்மா அபி கொன்னுட்டா. அதுக்கப்புறம் என்னென்னமோ நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. அன்றைக்கி என்ன நடந்ததுன்றதை கூட நான் அபிக்கிட்ட கேட்கவே இல்லை. ஒருவேளை அதுதான் பிரச்சனையோன்னு எனக்கு தோணுது. இப்போ தான் எனக்கு புரிய வருது, அபி மேலே எதுவும் தப்பு இருக்காதோ அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இந்த விஷயத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்போ உண்மையாகவே நீங்கள் தான் என் அப்பாவா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என் அப்பாவாக இருந்தால் நான் உங்களை வெறுக்கிறேன் கேப்டன், உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சுடர், இப்படி மட்டும் சொல்லிடாத சுடர், நீ தான் என் உலகம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நீ என் பிள்ளைன்றது விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. நீ பிறந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது சுடர். அது மட்டும் இல்லாமல் உன் அம்மா மேலே இருந்த கோவத்தில் நான் அவள் கூட பேசவே கூடாது, அவளை கடைசி வரைக்கும் மன்னிக்கவே கூடாதுன்ற எண்ணத்தில் தான் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்க்கவும் ஒவ்வொரு விஷயம் நடக்கிறது எல்லாத்தையுமே பார்க்குறப்போ அபி மேலே தப்பு இல்லையோன்னு எனக்கு தோணுது. இங்கே பாரு சுடர், இத்தனை நாளாக உங்களை தனியாக விட்டு கஷ்டப்பட வச்சதுக்கு என்னை மன்னிச்சிரு. எல்லாமே அபி மேலே இருந்த கோவம் மட்டும்தான். பார்வதி அக்காவை நான் என் அம்மா மாதிரி பார்த்தேன். அவங்க அம்மாவை கூட, அதாவது அபியை கூட ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வாழ வேண்டிய வயசில் அநியாயமாக போய் சேர்ந்துட்டாங்களே, அதுக்கு காரணம் அபி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால தான் இப்போ வரைக்குமே அபி மேலே கோவமாக இருந்தேன். ஆனால் அபி தப்பு பண்ணலன்றது எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. தப்பு பண்ணவங்க யார், அபி மேலே பழிய போடுறது யாருன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன். இங்கே பாரு சுடர், நீ எதுக்காகவும் கலங்காத. கண்டிப்பாக அபியை நிரந்தரமாக ஜெயிலில் விட்டு நான் வெளியே கொண்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது வெற்றி சொல்கிறாங்க. ஸோ வெற்றி சொல்கிறது எல்லாத்தையுமே இங்கே சுடருமே புரிஞ்சுக்க தான் செய்கிறாங்க. கேப்டன், அப்போது நீங்கள் என் அப்பா தானே, கண்டிப்பாக நீங்கள் எல்லா பிரச்சனையும் சரி செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு கேப்டன் அப்படி சொல்லிட்டு. நான் இப்போவே அம்முக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படி சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே நம்ம
வெற்றி இருந்துட்டு சுடர் இப்போது நீங்கள் அதாவது உங்கள் மாமா வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் மாமா உங்கள் ஃபேமிலிக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீ சொன்னல, அனாதன்ற வார்த்தையை இனிமேல் நீ சொல்லவே கூடாது. நான் அம்முவையும் உன்னையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல நான் தங்க வைக்கிறேன், சரியா? கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்கள் தான் நீ வந்து என் பொண்ணு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம், சரியா? இப்போவே நீங்கள் உங்கள் மாமா வீட்டிலேருந்து வெளியே வந்துடலாம், நான் இப்போவே வந்து அங்கே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ சுடருமே ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சுடர், இனிமேல் என்னை கேப்டன் கூப்பிடாத, அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சுடருமே அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம வெற்றிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. புலிக்குட்டியுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. புலிக்குட்டி இருந்துட்டு, டே வெற்றி, நான் கூட சுடர்கிட்ட நீ தான் அவள் அப்பான்னு சொல்லி சொன்ன அப்படின்னா அவள் அதை ஏற்றுக்க மாட்டான்னு நான் நினச்சேன். உன்னை அப்பாவா ஏற்றுக்க மாட்டா, உன் மேலே கோவப்படுவா அப்படின்னலாம் நான் நினச்சேன். எப்படியோ அப்படி எதுவும் நடக்கலை. இப்போது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அபி மேலே தப்பு இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் யார் தப்பு செஞ்சாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான தண்டனையை நம்ம வாங்கி கொடுக்கணும் வெற்றி அப்படின்ற மாதிரி புலிக்குட்டியுமே சொல்கிறாங்க. ஆமாம் புலிக்குட்டி, கண்டிப்பாக அதை நோக்கி தான் நான் இனிமேல் ஓட போகிறேன். சரி, நம்ம அபியோட வீட்டில் அவங்க அண்ணங்கிட்ட போயிட்டு நம்ம பேசுவோம், வா புலிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கூப்பிட்டுக்கிட்டு இப்போது நம்ம சண்முகத்தோட வீட்டுக்கு தான் நம்ம புலிக்குட்டியும் வெற்றி சுடர் இவங்க 3 பேருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சண்முகம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட தங்கச்சி அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் நம்ம சண்முகத்துக்கு. தன்னோட தங்கச்சி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ ஒன்று மாற்றினா ஒன்று, அதாவது வரிசையாக நம்ம அபிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் தாண்டி அதை எல்லாத்தையுமே சமாளித்து தான் இப்போ வரைக்குமே சண்முகம் வந்து இருக்காரு. ஆனால் அதையும் தாண்டி சரளா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, பேசக்கூடாது, சுடர் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டுலாம். அதெல்லாம் நம்ம சண்முகத்தால் ஏற்றுக்கவே முடியல, வேறு வழி இல்லை, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம சண்முகம் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம சண்முகம் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் தருண் வந்து, ஏன்பா ஏன்பா எப்போவுமே கண் கலங்கிக்கிட்டே இருக்கீங்க, உங்களை இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது தருண் கேட்கவும், என்னடா பண்ணுறது, சுடர் உங்கள் கூட ஸ்கூலுக்கு வர முடியாமல் போச்சு, அது மட்டும் இல்லாமல் அபி கூட என்னால் பேச முடியல, பேசவும் கூடாதுன்னு உன் அம்மா கண்டிஷன் போட்டிருக்கா, என்னால் இது எதையுமே தாங்கிக்க முடியல தருண் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குமே அப்படி தான் இருக்குது, சுடர் கூட பேசணும்னு சொல்லிட்டு என் மனசெல்லாம் தவிக்குதுப்பா, அவளை என் கூட ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் அம்மா இதை எதையுமே புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி சுடர் கூடலாம் பேச விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம தருணுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம சுடர் வந்து வெற்றியை கூட்டிக்கிட்டு உள்ளே வராங்க. அபி வந்து ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வெற்றியை பார்த்த சண்முகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஓடி வந்து இங்கே வெற்றியோட ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக பல்லார்னு அரைகிறாங்க. உன்னால் தான் என் தங்கச்சி இன்னைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு அவள் உயிருக்கு போராடி உயிர் மீண்டு திரும்ப வந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் நீ தான் காரணம். உன்னை கல்யாணம் பண்ண ஒரே ஒரு பாவத்துக்காக தான் இன்னைக்கு என் பிள்ளை சுடரும் என் தங்கச்சியும் படாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே வெற்றி இருந்துட்டு, என்னை எவ்வளோ அடிக்கணுமோ நீங்கள் அடிச்சுக்கோங்க, ஏமாலையும் தப்பு இருக்குது, உங்கள் தங்கச்சி எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு எனக்காக வந்து நின்னா, ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நான் உங்கள் தங்கச்சிக்கு தண்டனை கொடுத்துட்டேன், எனக்கு இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது, உங்கள் தங்கச்சி மேலே தப்பு இல்லை அப்படின்றது எனக்கு லைட்டாக புரிய வருது, அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்காவை கொலை பண்ணது யாருன்ற விஷயத்த நான் கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அபியாலையும் சுடராலையும் உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும், அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், சுடரையும் அபியையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவங்கள நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயேங்க நம்ம அபியுமே வெளியே எழுந்திரிச்சு வராங்க. அபியை பார்த்த இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, அபி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம், நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு சுடர உன்னையும் நான் என் கூட கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம அபி கோவப்படுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உன்னால் நான் பட்ட கஷ்டமே போதும், இப்போது என் பொண்ணை வந்து கஷ்டப்பட வைக்கணும்னு நினைக்காத, அது வந்து உன் பொண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு அபி, கண்டிப்பாக என் மேலே உனக்கு கோவம் இருக்க தான் செய்யும், இங்கே பாரு
பாரு நீ கொலை பண்ணல அப்படின்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். என்கிட்ட எத்தனையோ டைம் நீ என்கிட்ட சொல்லியிருப்ப நான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எனக்கு யாரோ கொலை பண்ணிவிட்டு உன் மேலே பழி போட்டிருக்காங்கன்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. கண்டிப்பாக அது யாருன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களால் உங்கள் அண்ணன் ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. நீ வா அபி, என் கூட வா, நான் பார்த்துக்குறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சண்முகம் இருந்துட்டு இல்லை அபி, அவனை நம்பி போகாத. ஏற்கனவே ஒரு டைம் நம்பி போனதுனால உன்னை இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்ட விட்டுட்டான். இதுக்கப்புறமா அவனை நம்பி போனேன் அப்படின்னா உன்னுடைய உயிருக்கும் சுடரோட உயிருக்கும் உத்தரவாதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு சாமி படம் முன்னாடி போயிட்டு இந்த சாமி சத்தியமாக இவங்க 2 பேரோட வாழ்க்கை கெடுக்கணும்னாலாம் நான் நினைக்கல. அபி இதில் தப்பு செய்யலை அப்படின்றத நான் நிரூபிக்க போகிறேன். தயவு செஞ்சு என்னை நம்புங்க. என் பொண்டாட்டியையும் என் பிள்ளையையும் என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து கையெடுத்து கும்பிட்டு சாமி மேலே சத்தியம் பண்ணி கேட்குறாங்க. ஸோ சண்முகத்துக்குமே தெரியுது இப்போ வெற்றி வந்து ரொம்ப நல்லவன் தான், அவங்க 2 பேரையும் நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வருது. இருந்தாலும் தன்னோட தங்கச்சியை வெற்றி கூட அனுப்புறதுக்கு நம்ம சண்முகத்துக்கு விருப்பமே இல்லை. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.